தனுசு லக்னம் அக்ஷய லக்னமாக போகும்போது இந்த தனுசு லக்னக்காரங்களுக்கு எப்போதுமே அடுத்தவங்கள முன்னேற்ற பாதையில கொண்டு போகணுங்கிற ஒரு எண்ணம் ஜாஸ்தியா இருக்கும். இவங்க யாரை வழிபாடு பண்ணலான்னு ஒரு சிறு குறிப்பு மாத்திரம் கொடுத்துக்கிறேன். 12 லக்னக்காரங்களுக்கும் யாரை பிடித்தால் பலம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. தனுசு லக்ன காலம், லக்னம்ங்கிறது காலபுருஷனுக்கு 9. இவங்க இந்த ஹனுமான் வழிபாடு நல்லாயிருக்கும். யாரெல்லாம் நீங்கள் ஹனுமாரை பிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு ரொம்ப அருமையான பலன்கிறது கிடைக்கும். இந்த துலா லக்னக்காரங்க நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடுங்கிறது நல்லாயிருக்கும். விருச்சிக லக்னம் யாருக்கு போகுதோ நீங்கள் தாமரை, அதாவது மகாலட்சுமி வழிபாடுங்கிறது நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இந்த தனுசு லக்னம் போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற வார்த்தை, அதோட பலம், அதை எழுதுறது அப்படிங்கிறது வச்சுக்கோங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைவீங்க. உங்கள் கிரகம் எங்கே வேணால் இருக்கட்டும், நீங்கள் எந்த இடத்துல வேணால் இருங்க, பட் இதை செய்ய 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 உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு படி முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக பார்ப்பீங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணிக்கிறேன். அந்த வார்த்தைக்கு, அந்த ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அவ்வளோ பலம் இருக்குமானா பலம் இருக்கும். எனக்கு ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிறத விட ஸ்ரீராம ராமேதி ரமே ராமை மனோரமை சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல நம்ம சகஸ்ரநாமம் அப்படிங்கிறது இத்தனை முறை இதை 11 தடவை சொன்னோன்னா சகஸ்ரநாமம் சொன்ன அவ்வளோ பலம் கிடைக்குமானா கிடைக்கும். இதை சொல்லி பாருங்க, வாழ்க்கையில் மாற்றம்ங்கிறது கண்டிப்பாக இருக்குது. தனுசு லக்னக்காரங்களுக்கு திருமணம்ங்கிறது நல்லாவே இருக்கும். திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்காது. ஆனால் மாமியார்னால தான் பிரச்சனை. இங்கே அம்மாவா மாமியாரான்னு ஒரு போட்டி இருக்கும் தெரியுமா? பையன் அம்மா பையன், பொண்ணு அம்மா பொண்ணு. இப்போ இவங்க 2 பேருக்குள்ளே தான் இங்கே போட்டி. ஹஸ்பண்ட் அம்மா சொன்னால் தான் கேட்பாங்க, பொண்ணு அவங்க அம்மா சொன்னால் தான் கேட்பாங்க. அப்போ இந்த இரு தாயாருக்குள்ளேயும் தான் இங்கே போட்டியும் பிரச்சனையும் அப்படிங்கிறதே. இவங்க 2 பேரும் அமைதியாக இருந்துட்டாங்கன்னா இவங்க 2 பேருடைய வாழ்க்கைங்கிறது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. தனுசு லக்னக்காரங்களுக்கு 2ஆம் பாவகம் வருமானம் நல்லாயிருக்கும். வருமான சேமிப்புங்கிறது கண்டிப்பாக தேவை. பணத்தை உங்கள் கையில் வச்சுக்காதீங்க, வேற ஒருத்தங்க கையில் கொடுங்க, அது உங்களுக்கு சேமிப்பாக மாறும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. இப்போ ஒரு வெளியில் போகிறீங்க அப்படின்னா, உதாரணமாக உங்களுக்கு ஒரு 10,000 ரூபா பணம் இருந்ததுன்னா 2,000 ரூபா கையில் வச்சுக்கோங்க. 8,000 ரூபா வேற ஒருத்தங்க கையில் கொடுத்து வைங்க. அந்த 2,000 ரூபா கண்டிப்பாக செலவழியும். அந்த 8,000 ரூபாங்கிறது சேமிப்பாக மாறும். ஏன்னா உங்கள் கையில் பணம் இருக்க இருக்க நீங்கள் செலவுங்கிறது பண்ணிகிட்டே இருப்பீங்க. தாராள பிரபுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி தான். ஏன்னா ஒரு பிரச்சனை வந்தாலும் சரி, ஒரு சந்தோஷம் வந்தாலும் சரி, முதல் பணம் உங்கள் பணமாகத்தான் இருக்கும். அந்த மாதிரி தான் தனுசு லக்னக்காரங்க.